நமஸ்காரம். திருவாதிர ஆருத்ரா தரிசனத்துக்கு களியும் கூட்டும் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வந்து திங்கக்கிழமை 13th மண்டே வந்து ஆருத்ரா தரிசனம் வருது. அதுக்கு தான் பிரசாதமான வந்து திருவாதிர களியும் கூட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு டம்ளர் ரா ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா களிக்கு வந்து பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணும் நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறதுனால. ஒரு டம்ளர் ரா ரைஸு வெறும் வானலியில் நம்ம செவக்க வறுத்துக்கணும். அதனால் ஒரு டம்ளர் ரா ரைஸ்னால் 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு. ஏன்னா வெறும் அரிசி வந்து வறுக்கக்கூடாதுங்கிறதுனால 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு. இதை வந்து வெறும் வானலியில் நல்லா செவக்க வறுத்துக்கணும். நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கணும். இப்போ வந்து பாருங்களேன், நான் வந்து மெதுவாக வச்சு தான் வறுத்துன்னு இருக்கேன். நான் வந்து இப்போ செவந்துண்டு வருது அரிசி. வந்து இந்த மாதிரி புகை வரும் உங்களுக்கு. வந்து இன்னும் கொஞ்சம் செவக்க வறுத்தாதான் களி வந்து நல்லா உதிரியாக வரும். நல்லா வெந்து வந்து நான் காமிக்கிறேன் ஸ்டேஜ் பை சைட். அப்புறம் வந்து இங்கே ஏலக்காய் போட்டுட்ருக்கேன். 2 ஏலக்காவை இதோட சேர்த்து வறுத்துண்டா நல்ல வாசனையாக இருக்கும் மாவு. அதனால் வந்து ஏலக்காயும் போட்டு இதுலேயே வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டுருக்கேன் நான் வந்து. அப்புறம் வந்து நம்ம தனியாக இங்கே வந்து வேக வச்சுக்கிறது கூட்டுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கூட்டுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நம்ம தனியாக வேக வச்சுக்க போகிறோம். சேனக்கிழங்கு இருந்தால் சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம், இல்லைனா பிடிக்கரணை இருந்தால் எடுத்துக்கலாம். என்ன இருக்கோ அந்த கிழங்கெல்லாம் எடுத்துக்கலாம் அது. அப்புறம் வந்து புளி, கொஞ்சம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பாருங்க, கொஞ்சம் பருப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. எப்படின்னா ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு, ஒரு 50 கிராம் பைத்தம்பருப்புன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்து மொச்சை, இப்போ சீசனுங்கிறதுனால மொச்சை எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எடுத்துட்டு இருக்கேன். பிளாக் சின்னா எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்து நிலக்கடலை எடுத்துட்டு இருக்கேன். இதில் பட்டாணி போடலாம், அப்புறம் துவரை கிடச்சுன்னா துவரை போடலாம். இதில் எவ்வளோ போட்டாலும் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் போட்டால். இதெல்லாம் நம்ம வந்து இந்த புளியை தவிர்த்து இது மற்றதெல்லாம் வந்து நம்ம பருப்போட கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்க, நல்ல செவக்காய் எடுத்து இது விட்டா இனிமேல் கருகி போயிடும். அந்த அளவுக்கு செவக்காய் எடுத்து இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்டுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம் நம்ம. இப்போ வந்து அந்த திருவாதிர களிக்கு கூட்டுக்கு கூட்டுன்னு சொல்லலாம், திருவாதிர குழம்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நாட்டு காய்கறி தான் போடுவா. நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கோ. பூசணிக்காய், பெங்களூர் கத்திரிக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய், கேரட் இருந்ததுனால நான் ஒன்று எடுத்து வச்சுட்டுருக்கேன், வாழைக்காய். இது 7 கறி குழம்பு அப்படின்னு சொல்லுவா நம்ம. ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மொச்சக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். என்ன இருக்கோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு போட்டுக்கலாம். கொத்தரங்காய் கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த சேனக்கிழங்கு, இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ, கருணாக்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கிடச்சுன்னா அதுவும் போடலாம். வந்து இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். வந்து இந்த மாதிரி எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்து கலந்து இதை வேக வச்சு வந்து கூட்டு பண்ணுறது தான் விசேஷம். இப்போ வந்து நான் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா அரிசி, அதை வந்து பாருங்க இப்படி நைஸாக நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ நான் இந்த டம்ளர்
ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த டம்ளர் வந்து. இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் அரிசி எடுத்துட்டேன். வந்து அதுக்கு நான் வந்து வழியே எடுத்துக்கல, வெல்லம் கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு கொஞ்சம் வழியே எடுத்துக்காத கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இது இப்போ ஒரு கப்பு அரிசி மாவுக்கு வந்து 1 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ 1க்கு 3 ஜலம் விட்டுக்கணும். ஜலம் விட்டுட்டு கொதிக்க வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வெல்லத்தை நான் போட்டுண்டு இதுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். 2 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். இது வந்து பாகெல்லாம் வர வேண்டாம். இது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போகிறோம். இது வந்து ஏதாவது குப்பை இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணித்துன்னா வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சு தலைன்னு கொதிக்கும் போது நம்ம வந்து தேங்காயும் அதில் போட்டுண்டு வந்து மாவையும் கொட்டிட்டு நம்ம கலரிக்கலாம். வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும் வெல்லம். வந்து அந்த ஆருத்ரா தரிசனம் வந்து திங்கக்கிழமை 13ஆம் தேதி வருது. மார்கழி மாசத்துல வர பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் தான் வந்து நம்ம ஆருத்ரா தரிசனமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம், கொண்டாடுறோம். இது என்னன்னா சிதம்பர நடராஜருக்காக நம்ம வந்து இந்த பிரசாதம் வந்து பண்றோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவனடியாரான சேத்தனோட பக்திக்காக வந்து சிவன் வந்து இந்த களி ரொம்ப இனிச்சுது அப்படின்னு சொன்னதுனால இந்த களி பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்புறம் வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் எதனால வந்தது அப்படின்னு கேட்டா வந்து பிரம்மா விஷ்ணு வந்து பிரம்மா விஷ்ணுலாம் பார்க்கடல்ல வந்து இருக்கும்போது திடீர்னு வந்து மகாவிஷ்ணு என்ன சொல்றாராம், மகாலட்சுமி காலடியில இருக்காலாம், ஆதிசேஷன் எல்லாரும் இருக்கும்போது வந்து மகாவிஷ்ணு வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கு பாக்குறதுக்கே அப்படின்னு சொன்னாராம். இவ்வளோ ரசிச்சு மகாவிஷ்ணு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு இவெல்லாம் கேட்டாலாம். கேட்டோன்னே சொல்றாராம், இது மாதிரி வந்து சிவனோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரமாதமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொன்னோடனே இவர் ஆதிசேஷன் என்ன சொல்ற, வந்து நான் எங்களுக்கும் ஆசையா இருக்கு அந்த தாண்டவத்தை பார்க்க அப்படின்னோடனே நீ வந்து சிதம்பரத்துக்கு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சிதம்பரத்துல போய் பார்த்தாதான் அந்த வந்து நடராஜரோட தாண்டவத்தை, ஆனந்த தாண்டவத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுனால அவர் வந்து ஆதிசேஷன் என்ன பண்ற, வந்து பல ஆண்டு காலம் வந்து தவம் இருந்து வந்து பிராக்கிய பாதராகவும் பதஞ்சலி முனிவராகவும் அவ வந்து பிறந்து தவம் செய்யறாளாம். தவம் செஞ்சு சிவனோட அருளை பெறணும், அவரோட அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அவ வந்து தவம் பண்றாளாம். பதஞ்சலி அப்படின்னா என்னன்னா, அதாவது பாம்பும் மனுஷனும் சேர்ந்த உருவம் தான் வந்து பதஞ்சலி முனிவர். வந்து அவர் வந்து அவ தவம் இருந்து சிவன் வந்து அவருக்கு வந்து தோன்றினாராம். அப்ப வந்து இந்த மாதிரி நாங்க உங்களோட வந்து அந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொன்னதுனால ராக்கியபாத பதஞ்சலி அப்புறம் பிரம்மாக்கும் விஷ்ணு அவளுக்காக வந்து சிவன் வந்து அந்த தாண்டவம் ஆடி காமிச்சதுதான் வந்து ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்றோம். அன்னைக்குதான் ஆருத்ரா தரிசனமாவும் நம்ம வந்து கொண்டாடுறோம். இப்ப வந்து வெள்ளம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதுல வந்து ஒண்ணு குப்பையெல்லாம் இல்லை, அதனால நான் எதுவும் வடிக்கட்டல. நல்லா கொதிக்கிறது பாருங்க. இப்ப நம்ம இதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். அதை கொதிக்கும் போதே தேங்காய் போட்டுண்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் இதில் சேர்த்துடணும். நல்லா வாசனையா இருக்கும் சேர்த்துக்கிறதுனால. ஒரு கலரை கொடுத்துட்டு நம்ம இதுலயே நம்ம ஏலக்காவும் போட்டுன்றதுனால நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு கலரிடலாம்.
பாருங்க இப்போ நல்லா கொதிக்கிறது இல்லையா? இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொடி பண்ணி வச்ச அரிசியை கொட்டி கலரிடணும். இது நல்லா வறுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு இப்படி கட்டி தட்டின மாதிரி இருக்குமே தவிர இது துளி கூட கட்டியே இருக்காது. நம்ம கலர் அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து. நான் இப்ப இந்த அளவு கலரிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை இப்ப வந்து இந்த குக்கர் பாத்திரத்துல வச்சு நம்ம ஒரு 4-5 சவுண்டு விட்டுடலாம். இப்ப முக்காவாசி கலரிட்டு நான் வந்து இதுல குக்கர் பாத்திரத்துல வச்சு மூடி ஒரு 4-5 சவுண்டு விட போறேன். நம்ம வந்து வெங்கல பானையிலேயே கூட சிம்மில் வச்சு மெதுவாக வச்சு கலரலாம். வந்து அது கொஞ்சம் நேரம் ஆகும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக ஆயிடும், கடகடன்னு ஆயிடும். அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் வச்சு நான் சவுண்டு போட்டு ஒரு 4 சவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ களி வந்து வெந்துருக்கு குக்கரில். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வறுத்துக்கிறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 6-7 ரெட்டு சில்லி வெத்த மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் தனியா எடுத்துட்டுருக்கேன், கொத்தமல்லி வரை எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கடுகு தாளிச்சுக்கிறதுக்கு எடுத்துட்டுருக்கேன். மஞ்சப்பொடி, கட்டி பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன் வறுத்துக்கிறதுக்கு. அப்புறம் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் தான் வறுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் வறுத்தா நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லெண்ணெயில் வேணாலும் வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன் வறுக்கிறதுக்கு. இது ஒவ்வொன்றா எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இதோடையே சேர்த்து போட்டுண்டா உங்களுக்கு அது வந்து வறுபட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி வரை தனியா போட்டுக்கிறேன். ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் மிளகு வெந்தயம் ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒன்று செவந்து போயிடும், அப்புறம் ஒன்று சரியாகவே வறுப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வறுப்பட்டோன்னு நம்ம ஒவ்வொரு சாமான் நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வெந்தயம், மிளகு, வெந்தயம், வெத்த மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வறுபட்டு எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இந்த தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரொம்ப செவக்க வறுக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு அது வந்து எல்லாத்தோடையும் கோட்டாகணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். தேங்காய் நல்லா போட்டு அரைச்சு விட்டா நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இந்த லைட்டாக அது வந்து அந்த சூடு ஏறி கோட்டானா போதும். அது வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடியும் நான் இதில் வறுக்கிறதுல போட்டுக்கிறேன், ஏன்னா நல்லா இருக்கும் கலர். அதனால் நம்ம இப்போ வேக வைக்கிறதுலேயும் மஞ்சப்பொடி போட போகிறோம். இந்த வறுத்துக்கிறதுலேயும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நான் வந்து அரைச்சின்னு வரேன். இது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன், அந்த சூட்டுலேயே வதக்கிடும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம்.
இப்போ இந்த சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு அதெல்லாம் நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுட்டுடலாம். இப்போ இந்த குழம்பை நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது. டக்குன்னு ஒரு சவுண்டு நம்ம பண்ணி எடுத்துட்டோன்னா கடகட நம்ம இந்த குழம்பு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் நெருக்கி வச்சுருந்தேன்ல கத்திரிக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய், கேரட்டு, அப்புறம் நான் சக்கரவள்ளி கிழங்கு மறந்து போயிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கும் நறுக்கி வச்சுருக்கேன். இது சக்கரவள்ளி கிழங்கு இது நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பூசணிக்காய், வாழைக்காய், பெங்களூர் கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் நான் இதில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நான் அலம்பிட்டு தான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அதுவும் நம்ம வேக வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. அதையும் இதிலேயே நான் போட்டுக்கிறேன். போட்டுண்டு பாருங்கள், இந்த கடலை, இது பிளாக் சென்னா, இதெல்லாமும் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். இதில் சேர்ந்து வெந்து போயிடும் போட்டேன்னா இப்போ, அதனால் அதையும் போட்டுக்கிறேன். இப்போ மொச்சை, இப்போ சீசன் இல்லையா, அதனால் மொச்சை எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு பட்டாணி இருந்ததுன்னா பட்டாணியும் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எல்லா காய்கறியும் போட்டுண்டு புளி நம்ம நினச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த புளியும் இதுலேயே விட்டுண்டுடலாம். நான் எல்லாமே ஒன்றா போட்டுட்டேன். இதில் இப்போ நான் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் இதுக்கு காய்கறிக்கெலாம் போடுறதுக்காக போட்டுக்கிறேன். போட்டுண்டு நம்ம இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, ஒரு சின்ன கப்பு கொஞ்சமாக வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் இதுலேயே போட்டுடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரே ஒரு சவுண்டு தான் விடணும், ரொம்பலாம் விட்டுறக்கூடாது. ஒரே ஒரு சவுண்டு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு விசில் தான் வரணும், அதை விட்டு எடுத்துன்னு வரலாம். இப்போ நம்ம இதை ஆற வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து, இதை நம்ம இது விசில் வரத்துக்குள்ளேயும் வறுத்ததை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம களி சவுண்டு விட்டு தரக்க வந்துடுது. பார்த்தேன்னா களி நன்னா வெந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், களி நன்னா வெந்து நல்லா ஒத்தாப்பில் ஆயிருக்கு. பாருங்க, இப்பயே உதிர ஆரம்பிச்சுடுது. ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டோன்னா, அரிசி வறுத்து அரிசி மாவு, ஒரு டம்ளர் அரிசிக்கு மாவு எடுத்துட்டோன்னா 3 டம்ளர் ஜலம், ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்துனேன். கரெக்டாக இருக்குது இந்த அளவு. பாருங்க, இப்பயே நன்னா உதிர ஆரம்பிச்சுடுத்து. ஆறி எடுத்துனா இன்னும் நன்னா உதிர ஆரம்பிச்சிடும் களி. இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுண்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். தேங்காயை கூட வறுத்து போட்டுக்கலாம் மேலே. உங்களுக்கு எப்படி சௌரியமோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொதிக்கும் போதும் தேங்காய் போட்டுக்கலாம், வெல்லம் கொதிக்கும் போதும். இல்லைன்னா தேங்காயை வறுத்தும் அதில் போட்டு கலந்துக்கலாம். ரெண்டுமே வாசனையாக தான் இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை கொஞ்சம் வறுத்துன்ட்டு அதை மேலே போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இப்போ இந்த களியில் போட்டு கலந்துக்கலாம். நம்ம களி ரெடியாக எடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பண்ணுங்கோ, கண்டிப்பாக ரொம்ப நாளாக வரும், கரெக்டாக வரும். இப்போ குக்கர் திறக்க வந்துடுத்து. காய்கறிலாம் கரெக்டாக வந்திருக்கு.
வந்து நம்ம காலங்காத்தால நம்ம பண்ணணுமா இருக்கோம் இல்லையா, வந்து 6 மணிக்குள்ளே பண்ணணும். அப்போ தான் வந்து இது ரொம்ப விசேஷம். இப்போ வந்து நான் இந்த அரைச்சின்னு வந்ததை நான் இந்த நம்ம தேங்காய் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நான் இதில் கலந்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் இதை அலம்பியும் விட்டுடலாம், ஜலம் விட்டு. இப்போ ஒரே ஒரு கொதி, ஏன்னா இதெல்லாம் ஒன்றா கொதிக்கணும் இல்லையா, ஒரே ஒரு கொதி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ நான் இப்போ தான் உப்பு போடுறேன். இத்தனை நேரம் நான் உப்பே போடலை. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நான் கலந்து விட்டுண்டு உப்பு நல்லா கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுண்டு ஆனால் ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். நம்ம கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது என்னென்னா, நம்ம வந்து இது அடுத்த நாளைக்கு இது மீந்துனா கூட நாளைக்கு கூட நம்ம வந்து எரிச்ச குழம்பு அப்படின்னு சொல்லுவாள். நாளைக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நாளைக்கு தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டே இன்னையை விட. இது இன்னொன்று என்னென்னா, நான் கொஞ்சம் பெருசாக தான் நம்ம வந்து காய்கறிலாம் கட் பண்ணி போடணும், குட்டி குட்டியாக போடக்கூடாது. ஏன்னா இது நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தான் நம்ம நெருக்கி போடணும். அதாவது இன்னைக்கு பண்ணின குழம்பு மீதி இருந்ததுன்னா எரிச்ச குழம்பா நம்ம நாளைக்கு நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு வந்து. இது என்னென்னா, சில பேர் வந்து இந்த தாளக குழம்பு மாதிரி பண்ணுவா. துவரம்பருப்பு, எள்ளு, தேங்காய் அதெல்லாம் வறுத்து வந்து போடுறதும் உண்டு. ஒவ்வொருத்தராட்டு வழக்கம் எப்படியோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இந்த பட்டாணி, அந்த ஒயிட் சென்னா, அப்புறம் வந்து அந்த துவரெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ, அந்த மொச்சை அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கிறது. இதில் கடைசியாக ஒரு சின்ன பீஸு வெல்லம் போட்டேன்னா இந்த உப்புரப்பெல்லாம் நல்லா எடுத்து காமிக்கும். உப்புரப்பு புளிப்பெல்லாம் வேணுங்கிறவா போட்டுங்கோ, பிடிக்காதுன்னா இது ஆப்ஷனல் தான் வந்து. இப்போ நம்ம கடுகு மட்டும் தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டுறேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெயில் வேணாலும் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகும் தாளித்து கொட்டிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். களியும் கூட்டும் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரே ஒரு கொதி விட்டா போகிறோம், ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ஒரே ஒரு கொதி விட்டா போகிறோம். களியும் கூட்டும் ரெடி ஆகிடுது. அது சிவபெருமான் வந்து பார்வதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்ச நாள் அப்படிங்கிறதுனால இந்த திருவாதிரையில வந்து நோன்பு இருக்கிறது கூட சில பேர் பண்ணுவா. அது கூட ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னன்னா, ஆத்துல கல்யாணம் ஆகாத குழந்தைல இருந்தான்னா அவ வந்து இந்த இலையில வந்து இந்த களியும் கூட்டியும் வச்சு ஒரு சரடு மாதிரி வச்சு வெண்ணையும் வைக்கணும். களி கூட்டு வெண்ணெய் வச்சு ஒரு நம்ம எப்படி நம்ம காரணியா நோன்புக்கெல்லாம் வைப்போம் அந்த மாதிரி ஒரு சரடு வச்சு கட்டிக்கிறது வழக்கம். அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறது வழக்கம். இது மாதிரி விரதம் இருந்தா நல்ல கணவனோ நல்ல மனைவியோ கிடைப்பா அப்படிங்கிறது வந்து ஐதீகம். தில்லை அம்பல நடராஜருக்கு களியும் கூட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வந்து அன்னைக்கு நடராஜருக்கு வந்து அவ்வளோ விசேஷம். நம்ம சிதம்பரம் நடராஜருக்கு அது வந்து அந்த அபிஷேகம் முடிஞ்சு வந்து ஒரு மை மாதிரி தருவா. அது கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்லது. வந்து அது வந்து எடுத்துன்னு வந்து நம்ம ஆத்துல வச்சிருந்தா நம்ம திருஷ்டி எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவா. நிறைய கதைகளும் இருக்கு. நிறைய சிவனடியாரோட கதைகள் எல்லாமும் இருக்கு நம்ம ஆருத்ரா தரிசனத்துக்கு.
உங்களுக்குலாம் இந்த மாதிரி கதை சொல்லி நான் இந்த மாதிரி பண்றது பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கதைகள்லாம் நான் சொல்றேன். நான் வந்து எல்லாரும் பண்ணி பாருங்க. வந்து எப்படி வந்தது அப்படின்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.